ட்ரிப்பில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ரெயில் ஒரு கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு வாங்கியிருக்கு. வந்து இந்த ட்ரிப்பு அரேஞ்ச் பண்ணுறாங்க இல்லையா, 545 கிட்ட ஒரு நேச்சுரல் லவர் அதெல்லாம் இருந்தாலும் ஸோ நீங்கள் ரெக்வஸ்ட்டுங்க. ஏன்னா வந்து மற்ற லாங்குவேஜஸில் இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே அங்கே வந்து தான் நம்ம ரீச் ஆகும். ஓரமாகவே அதை எழுதிடுவாங்க. கிட்ஸ் அண்டர் 3 வந்து ஃப்ரீ டிக்கெட் ஆகும். ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம ரீசெண்டாக போன ஃபேமிலி ட்ரிப்பில் வந்து ஒரு 5 days ட்ரிப்பில் வந்து டே 4 அன்னைக்கு போனது தாங்க இந்த டைனோசர் வேலி. ஸோ நீங்கள் சிட்னிக்கு ட்ரிப்பு போகிறீங்கன்னாலும் சரி, இல்லை ஆஸ்திரேலியாவுக்கு நீங்கள் டூரிஸ்ட்டாக வந்திருந்தாலும், இல்லை சிட்னிலே இருக்கிறவங்களா இருந்தாலும் ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸு இந்த டைனோசர் வேலிங்க. ஸோ அந்த ப்ளூ மவுண்டெயின்ஸில் இருக்கக்கூடிய அந்த டைனோசர் வேலி போகிறதுக்காக தாங்க இந்த ஸ்டீப்பஸ்ட் ரெயில், அதாவது ஸ்டீப்பஸ்ட் ரயில்வே இந்த ப்ளூ மவுண்டெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இருக்கிற இடம் பேர் தான் சீனிக் வேர்ல்டு. ஸோ இது வந்து ஒரு கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு வாங்கியிருக்கு. இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரிஜினலி பில்ட் ஃபார் மைனிங் இன் 1878. அதுக்கப்புறம் இதை வந்து டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக வந்து 1945 வந்து இதை மாற்றிருக்காங்க. இந்த ரயில் வந்து 52 டிகிரி இன்க்ளைன், அதாவது வந்து செங்குத்தாக வந்து 52 டிகிரிக்கு வந்து இது வந்து இந்த ட்ரெயின் வந்து போகுதுங்க. ஸோ பெல்ட்லாம் எதுவும் இருக்காது நம்மளை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு. நம்ம தான் வந்து அதில் வந்து ஹேண்டில்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க, அதை பிடிச்சிக்கணும். ஸோ இது வந்து 52 டிகிரி செங்குத்தாக போகும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, ஆனால் வந்து ரொம்ப வந்து சேஃபாகவும் இருக்குது. ஸோ இந்த ட்ரெயினோட ஸ்பீடு வந்து 4 meters/second. அது மட்டும் இல்லாத 84 passengers தான் ஒரு முறைக்கு. ஸோ இந்த ஸ்பீடு வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து 16 km/h சொல்கிறாங்க. 1878 வந்து இது வந்து மைனிங்காக இதை வந்து இந்த ட்ரெயின் வந்து நிறுவப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 1945 இது வந்து டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக மாற்றிட்டாங்க. இங்கே போகிறதுக்கு நாங்கள் டிக்கெட் எப்படி புக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் மெல்பர்னில் இருக்கும்போதே ஒரு ஆப்பில் வந்து ஒரு ஃபுல் டேக்கு வந்து இந்த ட்ரிப்பை அரேஞ்ச் பண்ணுறாங்க இல்லையா, அதில் புக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து எக்கோ பாயிண்ட்டு, 3 சிஸ்டர்ஸு, அப்புறம் கட்டும்பா ஃபால்ஸு, அதுக்கப்புறம் ப்ளூ மவுண்டெயின்ஸு, அப்புறம் இந்த சீனிக் வேர்ல்டு, ரிட்டர்னில் சிட்னி ஜூவு, அதுக்கப்புறம் ஃபெர்ரியில் வந்து சர்க்குலர் குவே, இப்படி வந்து ஒரு ஃபுல் டே வந்து அவங்க வந்து கவர் பண்ணுற மாதிரி டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருந்தது. நாங்கள் அந்த மாதிரி ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் வந்து த ரிட்ஜஸ் ஸ்கொயர் அப்படின்றது சிட்டிலே இருந்தது. ஸோ அவங்க வந்து பிக்கப் வந்து மார்னிங் 6:25 வந்து ஒரு இடம் கொடுத்துருந்தாங்க. பக்கத்தில் இன்னொரு ஹோட்டல் பேர் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்து அங்கே போய் 6:20 நாங்கள் போய் நின்றுட்டோம். ஸோ அரௌண்ட் 6:30 எங்களை வந்து பிக்கப் பண்ணாங்க. ரிட்டர்ன் வந்து அரௌண்டு வந்து ஒரு 5:45 கிட்ட நான் வந்து சர்க்குலர் குவேக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த மொத்த இடமும் வந்து அவங்க ஒரே இதில் கவர் பண்ணுறாங்க. ஒரு முறையும் அவங்க வந்து இறக்கி விடும்போது எவ்வளோ நேரம் நம்ம அங்கே இருக்கலாம் அப்படின்றத சொல்லி இறக்கி விட்டுருவாங்க. ஸோ நம்ம வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி மற்றவங்களோட கூடயே சேர்ந்து போய் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதே மாதிரி நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம். இது ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸுங்க. வந்து நீங்கள் ஒரு குழந்தைங்க வச்சுருக்கீங்க, வந்து நீங்கள் வந்து டைனோசரை வந்து உண்மையாகவே காட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரி எல்லாம் குழந்தைங்களோட இமேஜினேஷனில் வந்து காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை வந்து நீங்கள் ஒரு நேச்சுரல் லவர், அதாவது ஒரு ரெயின் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து நடந்து போய் அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு நல்ல வந்து ஒரு இயற்கையை வந்து அப்படியே ரசிக்கணும், ரொம்ப நல்ல காற்று வந்து நாங்கள் வந்து சுவாசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் போக வேண்டிய இடம் இந்த ப்ளூ மவுண்டெயின்ஸுங்க. இந்த இடத்துக்கு பேர் ஏன் டைனோசர் வேலி அப்படின்னு வந்தது அப்படின்றதுக்கு அங்கே சொல்கிற சில விஷயங்கள் வந்து என்னென்னா, இங்கே வந்து டைனோசருடைய அந்த ஃபாசில்ஸ், அப்புறமா வந்து அதில் ஒரு ராக்கோடைய ஃபார்மேஷன் வந்து டைனோசர் மாதிரியே இருந்தது, அப்புறம் டைனோசர்ஸோடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் இருந்தது, இப்படியெல்லாம் இருக்கிறதுனால இந்த இடத்த வந்து டைனோசர் வேலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து முதல்ல வந்து இது ஒரு கோல் மைனாக தான் இருந்தது. அதை பற்றி நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ கரெக்டாக தெரியல, 50லேருந்து 60 டைனோசர் வந்து உயிரோடு இருக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. அது மூவ் ஆகும், அது ரோர் பண்ணும், அதோடைய சத்தம் வந்து அந்தந்த டைனோசருக்கு எப்படி சவுண்ட் இருக்குமோ அதே மாதிரி அதில் அமைச்சிருக்காங்க. ஸோ இது என்ன தான் வந்து டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக இருந்தாலும், ஸோ இதுக்குன்னு பர்டிகுலர் டேஸ் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுங்கள். ஸோ ஆனால் வந்து பர்டிகுலராக வந்து ஸ்கூல் ஹாலிடேஸ் அப்போ எல்லா நாளும் வந்து திறந்துருக்கு 9 AM to 5 PM. இந்த டைனோசர் வேலியில் ஃபுல்லாக வந்து போர்டு வாக் மாதிரி வச்சுருக்காங்க. அதுலேயே வந்து நம்ம அதையே ஃபாலோ பண்ணி நடந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ரிட்டர்ன் வந்து எந்த அந்த கேபிள் வேக்கு வந்து இறங்கணும் இல்லைங்களா, அதே இடத்துல கொண்டு போய் ரீச் ஆகிடும். ஸோ அரௌண்ட் 2.5 kilometers இருக்குது. எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. அதுவும் இல்லாத நாங்கள் போயிருந்தப்போ நல்ல மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது. ஆனால் நாங்கள் இந்த சீனிக் வேர்ல்டை வந்து சுற்றி பார்க்கும்போது மட்டும் கொஞ்சம் மழை நின்று இருந்தது. வந்து இந்த ஃபுல் சிட்னி ட்ரிப்பை பிளான் பண்ணும்போது வெதர் ஃபோர்காஸ்டில் ரெயின் கிடையாது.
ஆனால் நாங்கள் இருந்த அந்த 5 நாளுமே நல்ல மழைங்க. ஆனாலும் வந்து நம்ம மேனேஜ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் மழை விட்டுருக்கும்போது அந்த 5 நாளும் என்ன பிளான் பண்ணமோ அதை ஃபுல்லாக நாங்கள் பார்த்தோம். அதனால் நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணுறீங்கும்போது நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடியும் ஒரு வெதர் ஃபோர்காஸ்ட் வந்து பாருங்கள். சப்போஸ் வந்து மழை இருக்குது அப்படின்னாங்கன்னா அதுக்கு உண்டான நீங்கள் திங்ஸ் வந்து கையில் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது. உங்ககிட்ட 3 வயசுக்கும் கீழே இருக்க குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு டிக்கெட் கிடையாதுங்க. அதாவது அந்த என்ட்ரி ஃபீ கிடையாது, அது டோட்டலி ஃப்ரீ தான். ஆனால் வந்து ப்ராம் வந்து இட்ஸ் நாட் சூட்டபுள்னு சொல்கிறாங்க. குழந்தைங்க வச்சுருக்கீங்க ப்ராம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப, ஏன்னா வந்து எல்லா ஸ்டாண்ட்ஸுமே வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது அப்படின்றதுனால ப்ராம்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் பொதுவாகவே நான் இங்கே வந்து சிட்னியில் சுற்றி பார்த்தது வரைக்கும் எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷனுக்குமே டிக்கெட்ஸ் வந்து ஆன்லைன்லேயே அவைலபிள் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிடுறது ரொம்ப பெஸ்ட்டு. இந்த டைனோசர் வேலி இருக்கக்கூடிய இந்த சீனிக் வேர்ல்டு வந்து இஸ் சரௌண்டட் பை 1000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் லிஸ்டட் நேஷ்னல் பார்க். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது அப்படின்னா உங்கள் மனசில் தோணுதை ஒரு கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஆஸ்திரேலியாவை பார்க்கணும், ஃப்யூச்சரில் வந்து இங்கே வரணும், செட்டில் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து நான் உங்ககிட்ட கேட்குற ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டுங்க. ஏன்னா வந்து மற்ற லாங்குவேஜஸில் போடுறவங்களுடைய வீடியோஸ்லாம் ரொம்ப சீக்கிரம் ரீச் ஆகுது. நான் வந்து தமிழில் பேசி உங்களுக்காக பதிவு பண்ணுற இந்த வீடியோவுக்கு உங்களுடைய சப்போர்ட்டு எனக்கு கட்டாயம் தேவைங்க. ஸோ கட்டாயம் ஒரு சின்னதாக ஒரு லைக்கு, கமெண்ட்டு, ஒரு ஷேரு, நீங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெல்பர்ன்லேருந்து சிட்னிக்கு போகிறதுக்கு நாங்கள் ஃப்ளைட்டில் டிக்கெட் புக் பண்ணோங்க. அதாவது விர்ஜின் ஆஸ்திரேலியா வெப்சைட்லேருந்து ஒரு முறை வந்து ஒரு ஆடு கொடுத்துருந்தாங்க. அதாவது வந்து பிளாக் ஃப்ரைடே சேலில் வந்து நல்ல ஆஃபரில் இருக்குது டிக்கெட்டு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதை வச்சு நாங்கள் வந்து எந்த டேஸில் வந்து அந்த சீப்பஸ்ட்டு டிக்கெட் இருக்குதுன்னு பார்த்து அதே மாதிரி பிளாக் பண்ணி நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலியோடு நாங்கள் இந்த ட்ரிப்பை அரேஞ்ச் பண்ணி போயிட்டு வந்தோங்க. ஆக்சுவலாக வந்து 4 days வந்து ட்ரிப்பு, 5th day வந்து நாங்கள் ரிட்டர்ன் வந்துவிட்டோம். ஸோ இந்த 5 daysக்கும் வந்து ஐட்னரி வந்து நான் தான் வந்து ரெடி பண்ணேன். ஸோ உங்களுக்கு இந்த 5 days ஐட்னரி வேணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு இன்ஸ்டாவில் வந்து டிஎம் பண்ணுங்கள், நான் கட்டாயம் நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். நீங்கள் இந்த சீனிக் வேர்ல்டில் இருக்க இந்த டைனோசர் வேலியை நல்லா சுற்றி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து லஞ்ச் வேணும் அப்படின்னாலும் இல்லை காஃபி டீ வேணும்னாலும் நல்ல ரெஸ்டாரண்ட் அங்கே இருக்குங்க. ஸோ அந்த கஃபேயில் நீங்கள் அங்கே வந்து நீங்கள் சாப்பிட்டுக்க முடியும். ஸோ நான் ஆல்ரெடி வீடியோவில் சொன்னேன், இந்த இடம் வந்து கோல் மைனிங் பண்ண இடம்னு சொன்னாங்க இல்லைங்களா. ஸோ அதை காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி இந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸான இந்த ஃபர்னஸு, இந்த சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே அங்கே வச்சுருக்காங்க. ஆக்சுவலாகவே நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்த அந்த சீனிக் ட்ரெயின் வந்து 1880s வந்து இந்த கோல் மைனிங்காக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஜாமிசன் வேலி அப்படின்ற இடத்துல. அதுக்கப்புறம் வந்து 1945 வந்து அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த கோல் மைனிங் ஒர்க்கு. அதுக்கப்புறம் தான் இது வந்து டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக மாறிடுச்சு. இந்த டைனோசர் வேலி இருக்கக்கூடிய இந்த சீனிக் வேர்ல்டுக்கு நம்ம கேபிள் காரில் வந்து தான் நம்ம ரீச் ஆகும். ஸோ இந்த இடத்த வந்து ஜாமிசன் வேலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மைனிங் ஒர்க் நடந்ததுக்கான அந்த சாட்சிகள், அந்த ப்ரூஃப் அண்ட் எவிடன்சஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் இங்கே தான் இருக்குது. ஸோ நம்மளை மாதிரி விசிட்டர்ஸ் வந்து அது எல்லாத்தையுமே வந்து நம்ம படிக்க முடியும், பார்க்க முடியும். அது எல்லாமே வந்து அந்த நம்ம நடந்து போகிற அந்த போர்டு வாக் ஓரமாகவே அது எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ அங்கேவே எழுதி ஒட்டியிருப்பாங்க, விசிட்டர்ஸ் கேன் see the enormous pieces of old mining equipment along the walkways. ஸோ அந்த டைனோசர்லாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடியே நிறைய இந்த ஹிஸ்டாரிக்கல் எவிடன்சஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம நடந்து போகும்போது 1-2 இன்னும் அவங்க பண்ணதெல்லாம் அங்கே வச்சுருக்காங்க, நம்ம பார்க்க முடியும். இந்த டைனோசர் வேலி வந்து எப்பயுமே திறந்துருக்கும்னு சொல்ல முடியாதுங்க. ஸோ கட்டாயம் நீங்கள் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஆன்லைனில் ரியல் டைம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அங்கேயே போட்டிருக்காங்க, ட்ரெயில்ஸ் மே பி க்ளோஸ்ட் டியூ டு வெட் கண்டிஷன்ஸ் ஆர் வெதர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் நாங்கள் போயிருந்த அன்றைக்கே ரொம்ப மழை தான், ஆனால் ஸ்கூல் ஹாலிடே டைமு. ஸோ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நாங்கள் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். இந்த ட்ரிப்புக்கு எங்களுக்கு கைடு யாருன்னு கேட்டால் எங்களுடைய அந்த பஸ் டிரைவரே தான். அவங்க ஒரு லேடி, அவங்க தான் ஓட்டி வந்தாங்க. ஸோ அவங்களே தான் வந்து நம்மளுடைய டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்குமே வந்து அவங்களே கைடு தான். அப்படியே அவங்க பஸ் ஓட்டும் போதே அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவாங்க. அதே சமயம் நமக்கு என்னென்ன கைடன்ஸ் வேணுன்றதையும் அவங்களே சொல்லிவிடுவாங்க. இந்த டைனோசர் வேலி வந்து இறக்கி விட்டுட்டு அவங்க சொன்னாங்க, ரைட் ஹேண்ட் சைடே ஃபாலோ பண்ணிட்டு போங்க.
ஸோ நீங்கள் சின்ன குழந்தைங்க வச்சுருக்கீங்க அப்படின்னா டிக்கெட் வாங்கின உடனேயே வந்து இல்லை நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் வாங்கியிருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் என்ட்ரு ஆகும்போதே நீங்கள் வந்து ஜூனியர் ரேஞ்சர் கிட்ஸ் அது வந்து அங்கே ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து வீட்டுக்கு போய் நல்லா விளையாடுறதுக்கோ ரொம்ப வந்து நிறைய திங்ஸ் அதில் இருக்குது. பைனாக்குலர்லாம் கூட இருந்தது. அதனால் நீங்கள் இங்கே போனீங்க அப்படின்னா ஞாபகமாக வாங்கிக்கோங்க, ஜூனியர் ரேஞ்சர் கிட். ஸோ ஒரு அடல்ட்டுக்கு டிக்கெட் வந்து $54ங்க ஆஸ் ஆன் February 2025. ஸோ நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஆன்லைனில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்களுடைய வெப்சைட் வந்து scenicworld.com.au. ஸோ அது உள்ளே போனீங்கன்னா நீங்கள் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்னென்னலாம் வந்து பார்க்க முடியும், எவ்வளோ டிக்கெட்டு அப்படின்றது எல்லாமே பார்த்துக்கலாம். கிட்ஸ் அண்டர் 3 வந்து ஃப்ரீ டிக்கெட் அவங்களுக்கு கிடையாது. ஸோ எண்ட் வரைக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கு மிகப்பெரிய நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ. பாய்.